வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் நடந்த ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கு. டெக்சாஸ் மாகாணத்தில் தீபாவளி முடிஞ்சு அடுத்த 4வது நாள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. என்ன ஆர்ப்பாட்டம்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட தீபாவளி பண்டிகையை கார்பேஜ் குப்பைன்னு சொல்லியும், நம்மளுடைய இந்து கடவுள்களை வெளிநாட்டு பேய்கள்னு சொல்லியும் அமெரிக்காவில் ஒரு சின்ன குரூப் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியர்களை H1B விசா ஃப்ராட்ஸ்டர் அப்படின்னு சொல்லியும் அவங்க கையில் பலகைகளை வச்சுட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. பின்னணி தகவல்கள் நினைச்சா ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கு, கவலையாகவும் இருக்குது. இந்த சம்பவம்ன்றது அமெரிக்காவில் கொஞ்சம் கொஞ்சமா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய நெருப்போட ஆரம்பமா சொல்றாங்க. அமெரிக்கர்களுக்கு இந்தியர்கள் மேல் ஏன் இவ்வளவு வெறுப்பு? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியர்களுக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்தது. ஆனா இன்னைக்கு நிலைமை ரொம்ப ரொம்ப தலைகீழா இருக்கு. வேண்டா வெறுப்ப பாக்குறாங்க. இந்த சம்பவத்தோட அடிப்படை விஷயத்தை யோசிக்கிறப்போ ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கு, கவலையாவும் இருக்குது. இது பற்றிய விவரங்களை இந்த வீடியோ நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற உலகத்துல எந்த மொழியில எந்த விஷயம், முக்கியமான விஷயங்கள் எது நடந்தாலும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வீடியோ உங்க வீட்டுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரண்ஸ் குளோபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸ் மாகாணத்தில் தீபாவளி முடிஞ்சு அடுத்த 4வது நாள் அக்டோபர் 24ஆம் தேதி ஒரு சின்ன ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்கிறாங்க. அவங்க வச்சிருக்க கையில் இருந்த ஹோர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்துக்கள் பெருமளவில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய தீபாவளியை கார்பேஜ் குப்பைன்னு சொல்லியும், அதே போல இந்து கடவுள்களை அவங்க வெளிநாட்டு பேய்கள் அப்படின்ற பேர்ல அதையும் எழுதியிருக்காங்க. அடுத்தது இந்தியர்களை H1B ஏமாற்றுக்காரர்கள் அந்த மாதிரி பொருள்படக்கூடிய ஒரு பதகையை வச்சிருக்காங்க. டோன்ட் சேஞ்ச் டெக்சாஸ் ஆஸ் இந்தியா, டெக்சாஸா இந்தியாவா மாத்தாதீங்க. இந்த மாதிரியான பேனர்களை கையில வச்சுக்கிட்டு ஒரு சின்ன குரூப் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இந்த மாதிரியான ஹோர்டிங்ஸ் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு முகமூடி மாஸ்க் பொருளை போராட்டம் பண்றாங்க. இது சோசியல் மீடியாலையும் பெரிய அளவுல ஹைலைட் ஆகி H1B ஏமாற்றுக்காரர்களே திரும்பி போங்கன்னு சொல்லி இந்தியன்ஸை வெளியே போக சொல்லி சோசியல் மீடியால பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஹிந்து கவுன்சில் அவங்க அபிஷியலா அமெரிக்கன் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. இது மாதிரி இவங்க ஹிந்து ஹேட்ரடை பரப்புறாங்க, இந்து விரோதத்தை பரப்புறாங்க, இது அமெரிக்க சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. இந்தியன்ஸ் மேல ஏன் அமெரிக்கன்ஸ் இவ்வளவு ஒரு கோபமா இருக்காங்க, இவ்வளவு வெறுப்பா இருக்கிறாங்க? அமெரிக்கர்கள் இந்தியர்களை பார்த்து பயப்படக்கூடிய மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட வேலை இழக்கிற அபாயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கம்பெனில அமெரிக்கர் ஒருத்தர் வேலையில இருக்காரு, இந்தியன் ஒருத்தர் வேலையில இருக்காருன்னா இந்தியனை விட அமெரிக்கனுக்கு சம்பளம் அதிகமாக தர்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்க இருக்கிற கம்பெனிகள் இந்த அமெரிக்கன்ஸ் எப்படா வெளியில போகும், ஒரு இந்தியனை வச்சுக்கலாமே, கம்மியான சம்பளத்துல வச்சுக்கலான்ற மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன்ஸோட வேலைகள் எல்லாத்தையும் இந்தியர்கள் தான் பறிச்சுக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து நான் செய்ய வேண்டிய வேலையை 60,000க்கு இந்தியன் செய்யறப்போ அப்ப அமெரிக்கன் கம்பெனிகள் என்ன பண்றாங்க, இந்தியர்கள் தான் விருப்பப்படுறாங்க. ஸோ இதை பெரிய பாதிப்பா அமெரிக்கர்கள் உணர்றாங்க. பர்டிகுலரா H1B விசால 70% இந்தியன்ஸ் தான் போறாங்க. டெக்சாஸ் அண்ட் கலிபோர்னியா இந்த மாதிரியான ஸ்டேட் ஃபுல்லா இந்தியன்ஸா மேஜர் ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன்ஸ் அங்க போய் ஃபேமிலியோட போய் அங்க போறவங்க நிறைய பேர் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய இந்தியர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அங்க போய் இங்க எப்படி தீபாவளி கொண்டாடுவாங்க, ஏற்கனவே அதே மாதிரி அங்கேயே தீபாவளி கொண்டாட்டங்கள் செய்யறாங்க, அங்கேயே கோயில் கட்டுறாங்க. ஸோ அங்க டெக்சாஸ் ஏரியால அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கிற அமெரிக்கர்கள் என்ன பண்றாங்க, டெக்சாஸ்ல இந்தியர்களோட ஆதிக்கம் அதிகமாகுது, நம்ம ஊரே டோட்டலா மாறிக்கிட்டு இருக்குன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்ணை உறுத்துது. 2010ல இருந்து 2020 வரைக்கும் இருந்த இந்தியர்களை பத்தி அமெரிக்காவுக்கு இருந்த மதிப்புன்றது வேற மாதிரி இருந்தது. இந்தியர்களை ரொம்ப எஜுகேட்டடாகவும் ஸ்கில்ஃபுல்லாகவும் ஃபேமிலி அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க. ஸோ இந்தியன்ஸால பெரிய பிரச்சனை அந்த அமெரிக்காவில் எங்கேயும் கிடையாது. மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்றப்போ இந்தியர்கள் கொஞ்சம் டிசிப்ளினா இருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு மரியாதை இருந்துச்சு. 2010 to 20 வரைக்கும் ஹிந்துவிஸ்ட் மேல அவங்க மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு மதம், இதுல யோகா இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குன்னு ரொம்ப பெருமையா நினைச்சாங்க. ஆனா இப்போ 2020க்கு அப்புறம் இப்ப என்ன யோசிக்கிறாங்க, அதே ஹிந்து மதத்தை வெளிநாட்டு பேய்னு கமெண்ட் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. 2010ல இருந்து 20 வரைக்கும் இந்தியர்களை சீனாவுக்கு எதிரியா பார்த்தாங்க. ஏன்னா சைனான்றது இந்தியாவுக்கும் எதிரி, அமெரிக்காவுக்கும் எதிரி. ஸோ அப்படிங்கிறப்ப இந்தியாவை ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ என்ன பண்றாங்க, இந்தியன்ஸும் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க தானே, அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மிகப்பெரிய முரண் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தீபாவளியை ஒயிட் ஹவுஸ்ல கொண்டாடினாரு. ஆனா அங்க இருக்கிற இந்திய மக்கள் தீபாவளியை பெரிய அளவு கொண்டாடுறதுக்கு அங்க இருக்கிற அமெரிக்க மக்கள் அதை இடைஞ்சலா நினைக்கிறாங்க. அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துற அளவுக்கு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய முரண் பாருங்க. இதுலயும் ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களையும் நம்மளால குறை சொல்ல முடியாது.
ரைட் விங்கை சேர்ந்த ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் வந்து இது போன்ற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அதே போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்கே என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது, கவலையாகவும் இருக்குது. ஆன்லைன் அட்டாக், பர்டிகுலராக ரெடிட் போன்ற ஆன்லைன் சைட்டில் இந்தியர்கள் வந்து ஃப்ராட்ஸ்டர்னும் அவங்க H1Bல விசாவில் ஏமாத்துறாங்கன்னு சொல்லியும் நீங்கள் ரிட்டர்ன் போங்க, இந்தியாவுக்கே போங்கன்ற மாதிரியான நிறைய வந்து ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியன் கோயில்கள் இருக்கிற இடத்துல கோயில்களுக்கு பக்கத்தில் இன்னும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ 2020க்கு அப்புறம் வந்து அதிகரிச்சிருக்கு. கோயில் மேலே கல் எறிகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் கூட செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் போய் தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களோட குழந்தைகள் வந்து படிக்கிற ஸ்கூலில் ஒரு சில இடங்களில் கேலி பண்ணுறாங்க. நீ வந்து நீட்டாக இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு ஆதி காலத்து மனநிலையில் இருக்கிறாங்க. அமெரிக்கன் ஸ்கூல்ல தீபாவளி கொண்டாடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான ப்ரெஷரை இந்தியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. எதுவா இருந்தாலும் அமெரிக்காவும் இந்தியாவை போல ஒரு ஜனநாயக நாடு தான். இந்தியாவில் எப்படி எந்த நாட்டினராக இருந்தாலும் எந்த மதத்தினராக இருந்தாலும் அவங்களோட சொந்த மதத்தையோ மத நம்பிக்கைகளையோ ஃபாலோ பண்றதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குதோ, அதே போல அமெரிக்க அரசாங்கமும் அமெரிக்காவோட அரசியல் சட்டமும் அதற்கான முழு உரிமையும் கொடுத்துருக்கு. ஸோ அங்கேயும் எந்த சட்டப்படி எந்த தடையுமே கிடையாது. ஈவன் அமெரிக்க அரசாங்கமே கூட இந்தியர்கள் தீபாவளி கொண்டாடுறத வரவேற்கிறாங்க. ஆனா ஒரு சில குறிப்பிட்ட வலதுசாரி ரைட் விங் அமைப்பை சேர்ந்த ஒரு சிலர் வந்து பிற்போக்குவாதிகள் தான் இதை வந்து ஒரு போட்டியாகவும் எதிரியாகவும் பார்க்குறாங்க. இதன் மூலமா இந்தியர்கள் மேல வெறுப்பை விதைக்கிற ஒரு சில விஷயங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் செலவு பண்ற காசுல படிச்சுட்டு அமெரிக்காவில் போய் அங்க நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு உதவுறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள், ஐடி துறையா இருக்கட்டும், பல துறைகள்ல பெரிய பெரிய ஜாம்பவான் நிறுவனங்கள் எல்லாமே அங்க இருக்கிற அந்த நிறுவனங்களை வளர்த்து எடுத்தது பார்த்தா முழுக்க முழுக்க இந்தியர்கள் தான். மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், ஈவன் அமெரிக்காவோட டெக் ஜெயிண்டா இன்னைக்கு இருக்கிற கூகுளா இருக்கட்டும், பெரிய பெரிய கம்பெனிகளை எத்தனையோ உதாரணங்களை, சுந்தர் பிச்சைலேருந்து சத்யநாதல்லாலேருந்து எத்தனையோ உதாரணங்களை நம்மளால சொல்ல முடியும். அத்தனை பேரும் அவங்க இந்தியர்களா இருந்தாலும் அவங்க உழைச்சு முன்னேற்றது யார? அங்க இருக்கிற அமெரிக்கன் கம்பெனியை தானே. இது அமெரிக்காவுக்கு தான் நன்மையா இருக்கும். உண்மையிலேயே இந்த H1B விசான்னு ஒரு விசா இருக்கு இல்லையா, இதோட அடிப்படையே என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் இல்லாத திறமை வேற எந்த நாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கலான்றதுதான் அந்த H1B விசாவோட பேசிக்கு. H1B விசாலேருந்து இங்கேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து போறாருன்னா இந்தியாவிலேருந்து, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திறமையா இது போன்ற திறமையான நபர் அமெரிக்காவில் இல்லைன்றதான் அர்த்தம். உண்மையிலேயே இந்த H1B விசான்னு ஒரு விசா இருக்கு இல்லையா, இதோட அடிப்படையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இல்லாத திறமை வேற எந்த நாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கலான்றதுதான் அந்த H1B விசாவோட பேசிக்கு. ஸோ அமெரிக்காவில் திறமைகள் கம்மியாக H1B விசாலேருந்து இங்கேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து போகிறாருன்னா இந்தியாவிலேருந்து, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திறமையா இது போன்ற திறமையான நபர் அமெரிக்காவில் இல்லைன்றதான் அர்த்தம். ஸோ அமெரிக்கர்களோட இந்தியர்கள் திறமையாக இருக்கிறதுனால தான் இவங்களை மதித்து அங்கே இருக்கிற கம்பெனிகள் கூப்பிட்டு இவங்களுக்கு வேலை கொடுத்து இவங்களோட திறமையை பயன்படுத்தி அந்த கம்பெனி வளருது. ஐஐடி அண்ட் ஐஐஎம்ல இந்தியாவில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு செலவு பண்ணுற பல கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்தியன் கவர்மெண்ட் செலவு பண்ணுறது. அவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் இந்திய அரசாங்கத்தோட செலவில் படிச்சுட்டு அவங்க அமெரிக்காவில் போய் அங்கே இருக்கிற நிறுவனத்தை முன்னேற்றுறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் கற்ற அறிவை வச்சுக்கிட்டு அமெரிக்காவில் போய் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை வந்து முன்னேற்றுறாங்க. இவங்க திரும்பி போன்னு சொல்கிற சுந்தர் பிச்சையோ சத்யநாதல்லாவோ இது போன்ற திறமையானவர்களை இந்தியாவுக்கு வந்தா இந்தியா நிச்சயமா டெவலப் ஆகுமா ஆகாதா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே அமெரிக்கன்ஸ் மட்டுமே கண்டுபிடிக்கிறது இல்லை. இந்தியா போன்ற வெளிநாடுகள்லேருந்து அமெரிக்காவில் போய் குடியேறி அங்கிருந்து நிறுவனத்தில் ஒர்க் பண்ணி பணியாற்றி அவங்க கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பல விஷயங்கள்ல உலக நாடுகளோட ஒப்பிடுறப்ப அமெரிக்காவை எல்லாரும் பெருமையாக பேசுவோம், முன்னேறின நாடுன்னு சொல்லுவோம், முற்போக்கான நாடுன்னு சொல்லுவோம். ஆனால் அப்பேற்பட்ட அந்த அமெரிக்காவிலேயே இன்னமும் என்னோட மதம் தான் பெருசு, உன்னோட மதம் சின்னதும் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு மனிதர்கள் அமெரிக்காலையும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருக்குங்க. வீடியோட முடிவில் இந்தியாவில் இருக்கிற உங்களோட வீடு வாசல், மனைவி, மக்கள், சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போய் உங்கள் கடமையை ஆற்றி உங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் நீங்கள் பணிபுரிகிற அந்த கம்பெனியோட முன்னேற்றத்துக்காகவும் அரும்பாடுபடக்கூடிய இந்திய சொந்தங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, போதுங்க, நம்ம எத்தனை வருஷம் அமெரிக்காவில் இருந்தாலும் அவன் நம்மளை அயல் நாட்டுக்காரனாக தான் பார்க்குறான். நல்லபடியாக 5 வருஷமோ 10 வருஷமோ உங்களால் எவ்வளோ முடியுமோ நல்லபடியாக சம்பாதிச்சுட்டு இந்தியாவுக்கு வாங்க, நம்ம தாய்நாட்டுக்கு வாங்க, நம்ம நாட்டை நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு அயல் நாட்டு கம்பெனிக்கு வேலை செஞ்சு அவங்களுக்கு எவ்வளோதான் நம்ம உழைச்சி கொட்டினாலும் நம்மளை வந்து ஒரு தேர்ட் பர்சனாக தான் பார்க்குறான். கடைசி வரைக்கும் அவங்க எண்ணத்தை வந்து மாற்றிக்க மாட்டேங்கிறான். ஸோ அமெரிக்காவில் சம்பாதிச்ச பணத்தை எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் முதலீடு செய்து இங்கே நீங்களும் ஒரு பெரிய கம்பெனியாக ஆலமரமாக வளர்ந்து நாட்டையும் முன்னேற்றலாம், நீங்களும் முன்னேறலாம். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.